ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம ட்விஸ்ட்டா போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம துர்காவும் ஒரு கட்டத்தில அவங்க அம்மா சாமுண்டீஸ்வரிய பஞ்சாயத்திலே நிக்க வைக்கிறாங்க. அதே சமயத்தில நம்ம கார்த்தி செம அதிரடியா வந்து நவீன உயிரோட அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம துர்காவும் அவங்க அம்மா சாமுண்டீஷ் கிட்ட வந்து நவீனுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் கண்டிப்பா நவீன ஏதோ பண்ணியிருப்பீங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸில் உள்ளவங்களும் எல்லாத்தையும் சொன்னாங்க. நவீன் உங்களை பார்க்க வந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் நவீனை நீங்கள் மிரட்டி கடைசியில் சுட்டுடுவேன்னு சொன்னது எல்லாத்தையுமே சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் நவீனை ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஒழுங்காட்டு நான் பாட்டி வீட்டுக்கு போவதுக்கு முன்னாடி நவீன் அங்கே வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி துர்கா சொல்லிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் துர்கா கிட்ட வந்து கண்டிப்பாக நவீனை தேடி நான் உனக்கு கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் எப்படியாவது நவீனை கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து தேடிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ரேவதியும் கால் பண்ணி கார்த்திட்ட என்ன ராஜா நவீன் கிடைச்சானு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம கார்த்தியும் இல்லை இன்னும் கிடைக்கல நாங்கள் தேடிட்டே தான் இருக்கோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரேவதியும் நானும் நீ நல்ல செய்தியை சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இன்னும் கிடைக்கலையா எனக்கு ஏதோ ரொம்ப பதட்டமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் போயிட்டு இருக்கும்போது மயில் வாகனமும் வண்டி ஒரு இடத்துல நிற்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் கரெக்டாட்டு நவீனும் ஒரு பெட்டியில் இருக்காங்க. அந்த பெட்டியை பார்த்த உடனே நம்ம மயில் வாகனமும் இது என்ன பெட்டியாக இருக்குது, இந்த நைட்டில் இந்த பெட்டி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் அதை பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அது பின்னாடி மறைஞ்சிருந்த 2 ஆட்கள் ஒரு சவுண்டை விட்டு அப்படியே நம்ம மயில் வாகனத்தையும் பயமுறுத்தி விடுறாங்க. மயில் வாகனமும் இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திகை மயில் வாகனம் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. கார்த்திகிட்டே மயில் வாகனமும் அதை பற்றி சொல்ல மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆட்களும் பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ நம்பட்டி எல்லாம் கேட்டு வாங்குறாங்க. அந்த டைமில் குழி தோண்டதுக்குள்ள எல்லாத்தையுமே பக்கத்து கடையில் உள்ளவங்கள்ட்ட இருந்து அதிக பணம் கொடுத்து வாங்கிட்டு வராங்க. அந்த பெட்டியை கரெக்டாக மூடும் போது அந்த ஆளோட பாக்கெட்டில் இருந்த மொபைல் ஃபோன் அந்த பெட்டிக்குள்ளே போகுது. அது தெரியாமல் நவீனோட சேர்த்து அதை மூடி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை மயில் வாங்கினா எங்கே தேடினாலும் நம்ம நவீனை காணவே மாட்டேங்குது, எங்கள் பேர்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. கார்த்திகை மயில் வாங்கினத்திட்ட கண்டிப்பாக இது அந்த சிவனாண்டி முத்துவேலோட வேலையாக தான் இருக்கும். அன்னைக்கு நவீன் வேற பிரச்சனை பண்ணால அதனால சிவனாண்டி ஏதாவது பண்ணியிருப்பான். எப்படி இருந்தாலும் அத்தை அவனை கூப்பிட்டுருக்கவே வாய்ப்பே இல்லை. பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேற யார் மூலமாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மயில் வாகனமும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே இருந்த நவீனுக்கும் கொஞ்சம் மயக்கம் தெளியுது. அப்படியே பார்க்குறாங்க. மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாட்டு இருக்கு. என்ன ஒரே இருட்டாக இருக்கு, என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்தில் தடவி பார்க்கும்போது ஃபோன் மாதிரி ஏதோ தெரிய வருது. ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் நம்ம கையில் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாட்டு நம்ம கார்த்திக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியாக கார்த்திக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. நம்ம கார்த்தியும் எந்த இடம்னு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாங்கினதுட்டு சொல்கிறாங்க. மயில் வாங்கினோம் நம்ம கார்த்திட்ட வந்து சகல நான் வரும்போது தான் ஒரு பெட்டியை பார்த்தேன், நான் அந்த இடத்த கரெக்டாக சொல்லித்தரேன், அந்த இடத்துக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே கார்த்திக் எப்படியாவது நவீன கரெக்டான டைமுக்குள்ளே காப்பாற்றிடணும், நம்மக்கிட்ட வேற டைம் குறைவாக தான் இருக்குது, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம நவீனை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா துர்காவும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இத்தனை நேரம் ஆகியும் நவீனை காணவே இல்லை, கண்டிப்பாக என்னோட அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறாங்க. பாட்டியும் துர்கா கிட்ட வந்து ஈஸ்வரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை துர்கா, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, கண்டிப்பாக கார்த்தி நவீனை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொன்னாலும் துர்கா கேட்குற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் என்னோட அம்மா தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அன்னைக்கே நவீனை என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறதுக்கு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே அத்தைன்னு கூப்பிட்டா கூட உன்னை சுட்டு தள்ளிடுவேன்னு சொன்னாங்க. என் அம்மா ரொம்பவே பிடிவாதக்காரங்க, அதனால செய்தாலும் செய்திருப்பாங்கங்கிற மாதிரி துர்கா சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சமாதானப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் அவங்க அமைதியாகிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம சாமுண்டேஸ்வரியோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. ராஜராஜனும் என்னடா சவுண்டு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கவும் அவங்களும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து பஞ்சாயத்துல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்களும் உங்க மேலதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லவும் யார் அது கொடுத்ததுன்னு கேட்கும்போது உங்க பொண்ணு துர்கா தான் அவங்க ஹஸ்பண்ட் நவீன காணல, அவங்கள நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க.
இத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த சந்திராவும் இதுதான் நடக்கும். நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடந்துச்சு. கண்டிப்பா துர்கா இந்த கேஸ விட போறதில்ல. நவீனுக்காக அவ எந்த கட்டம் வரைக்கும் போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சந்தோஷப்படுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. ராஜராஜன் ஈஸ்வரி கிட்ட வந்து ஈஸ்வரி நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா எதுக்கும் பஞ்சாயத்துல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு சைடு துர்கா நிக்க, இன்னொரு சைடு சாமுண்டீஸ்வரி, சந்திரா, ரேவதி எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. துர்காவும் அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்கள்ட்ட வந்து இந்த நிக்கிறவங்க தான் கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் நவீனை சுட்டு கொண்டிருக்கணும் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயும் அவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க, எங்க இருக்கான்னு புரிய மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் என்னோட நவீன் என்கிட்ட வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டவங்களும் எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்கவும் துர்காவும் அன்னைக்கு நைட்டு இவங்க கூப்பிட்டதாட்டு தான் நவீனும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல நான் கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க நவீன் அங்க வந்தான். அதே சமயத்துல சாமுண்டீஸ்வரி அம்மாவும் அவங்கள நல்லாவே திட்டி அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சுத்தி உள்ளவங்களும் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த செக்யூரிட்டியும் சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா நவீன்ட்ட கோபமா பேசுனதை நானும் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிடுறாங்க. எல்லா சாட்சியுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக இருக்கும்போது துர்காவும் அடுத்த ஆதாரத்தை காட்டுறாங்க. இந்த இருக்குல்ல இதுதான் நவீனோட செப்பல், அது மட்டும் இல்லாம மொபைல் ஃபோன், அது கூட தான் என்னோட அம்மாவோட வளையலும் இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது நம்ம வழியில் எப்படி அங்கே வந்திருக்கோன்னு யோசிக்கவும் சந்திரா எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சரியா மாட்டிட்ட நம்ம அக்கா, இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க தரப்பு வாதத்தை சொல்கிறாங்க. இல்லை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த நவீனை நான் கூப்பிடவும் இல்லை, அந்த இடத்துக்கு அவன் வந்தான், ஆனால் நான் அவனை ஜஸ்ட் மிரட்டி தான் விட்டேன், அதுக்காக அவனை ஒரிஜினலாகவே சுட்டு கொண்டேன்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தப்புறமும் துர்கா நம்புகிற மாதிரி இல்லை, கண்டிப்பாக என்னோட அம்மா அவன் மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாங்க, அதனால தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ரேவதியும் துர்காவுக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. துர்கா அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. துர்கா இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அம்மாவாக இருக்காது. அன்னைக்கு சிவனாண்டிக்கும் நவீனுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சுல, அதனால சிவனாண்டி கூட ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதியும். துர்கா அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் தீர்ப்பும் வரப்போகுது. சாமுண்டீஸ்வரிக்கு எதிராகவே எல்லாமே இருக்குது. சந்திராவுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர சந்தோஷமாகுது. இந்த வாட்டி சாமுண்டீஸ்வரி தப்பிக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இவ மாட்டிட போறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம கார்த்தி செம அதிரடியாக வராங்க. கார்த்தியை பார்த்தோன்னே சந்திரா அப்படியே குழம்பி போயிடுறாங்க. இவன் என்ன கரெக்டாக வரான், கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது பிளானை சொதப்பிடுவானோன்னு நினைக்கிறாங்க. அதுபடியே நம்ம கார்த்தி மயில் வாகனமும் நவீனோட வந்து நிற்கிறாங்க. நவீனை அந்த இடத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நவீனை பார்த்தோன்னே துர்காவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. ஒரு வழியாக நவீன் கிடச்சிட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் நவீன் அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டி முத்துவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரியை இந்த சுச்சுவேஷன்லேருந்து கார்த்திக் காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரா பற்றின எல்லா உண்மையும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்ச நாளில் தெரிய வருதுன்னே சொல்லலாம்.